Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1.25 கப் அவல், நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளையில் கூட செய்யலாம், அதே போல் கெட்டியான அவலில் கூட செய்யலாம். இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க 1 கப் அவல் எடுத்துக்கோங்க போதும். 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடான உடனே அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். அந்த நெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது திராட்சை நல்லா கொஞ்சம் பெருசாகும் சைஸு, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி திராட்சை தான் இல்லை, பாதாம் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம மீதி இருக்க நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அவல் ஈஸியாக வறுபட்டுரும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, மீடியம் டு சிம்லேயே வச்சு வருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா அது வறுபட்டது எப்படி தெரியும்னா, நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக உடச்சி பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அதே போல் அந்த அவல் வறுபடும் போது நல்ல ஸ்மெல் வரும். அதையும் நீங்கள் வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே லைட்டாக வருங்க. இது எதுக்காக வறுத்து சேர்க்குறோன்னா அப்படியேவும் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வச்சுருக்கலாம். இதே நீங்கள் வறுக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்க முடியாது, செஞ்ச அன்றைக்கே காலி பண்ணணும். அதுக்காக வறுத்து சேர்க்குறோம். அதே போல் வறுத்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, ரொம்ப சிம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. லைட்டாக அந்த தேங்காவோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அவலை சேர்த்து பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 4-5 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருக்கவங்க நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் முழுசாக இருக்குது, பவுடர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே போல் இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணிடக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, அது நல்லா வெல்லம் இலகி கொடுத்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான். நீங்கள் ரொம்ப போட்டு ஃபைனாலாம் அரைக்க தேவையில்லை. 2 பல்ஸ் சைடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 தடவை திருப்பி எடுத்திங்கனாவே போதும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லம், தேங்காய் அந்த இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப ஃபைனாலாம் தேவையில்லை. இப்போ லைட்டாக வெல்லம் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த அவல் சேர்த்துக்கோங்க, அரைச்சி வச்சதை. இதை சேர்க்கும் போது ஈஸியாக பிடிக்க வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய்யோ பாலோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 3 நாள் வச்சுருக்கலாம். இப்போ இதில் அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அவளும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இனிப்பு இருக்கும், இல்லைனா ஒரே இடத்துல இனிப்பு தங்கிரும். இதை நீங்கள் ரொம்ப பவுடர் பண்ணிட்டீங்க அவளைனா ரொம்ப ஒரு மாதிரி வாயிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ரவை பதத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம நார்மலாக லட்டு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அமைக்கி நீங்கள் பிடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிடிக்க வருது. இதுக்கு நீங்கள் நெய் அந்த வறுக்கிறதுக்கு சேர்த்துருக்க அந்த நெய்யே போதும், வேறு எதுவும் பால் எதுவுமே சேர்க்காதீங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1.25 கப் அவல் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக 12 லட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நம்மளோட அவல் லட் சூப்பராக தயாராகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சத்தானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.